ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நிமிஷம் எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி கத்தாவே. ஏசப்பா, இந்த புனித வெள்ளி ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி கத்தாவே. எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் மறுத்தீங்கப்பா. எங்களோட சாபங்களுக்காகவும் எங்களோட பாவங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் மறிச்சிங்கப்பா. ஏசப்பா, நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த வேலையில் அசைவாடுற தேவன் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆவியானவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரையில் ஆண்டவரே தேவ பிரசன்ன நீங்கள் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தணும் ஏசப்பா. பாடலின் வேலை, துதியின் வேலை ஆண்டவரே, காணிக்கையின் வேலை, பிரசங்கத்தின் வேலையிலே ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கொள்ளும் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுவோமா? யெகோவா ஈரே. எங்களுக்காக முன்னக்கூட்டியே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைக்கிறவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உங்க சரீரத்தில், அங்கே சிலுவையில் தானே நான் சுகமானேனே. ஹல்லேலூயா. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே.
சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே 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 யெகோவாயிரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவையில் எந்தன் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்தன் நோய்களை சொல்லுவோம், சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே யெகோவாயிரே யெகோவாயி ஓரா தரபா சந்துரபாபா யெகோவாயிரே. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்கணும். பாருங்க, ஆமென். துக்கவில்லை என்று மட்டும் கிடையாது. ஏனென்றால் நம்ம பக்தர்கள், we are not a devotees, we are disciples of Jesus. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பக்தர்கள் கிடையாது, நம்ம சீஷர்கள். ஹல்லேலூயா. பக்தர்களுக்கும் சீஷர்களுக்கு என்ன வித்தியாசம்? பக்தர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை உன்னை நினைவு கூறுவாங்க, பின்பற்றுவாங்க, அதுக்கடுத்து எப்போதும் போல வாழுவாங்க. ஆனால் சீஷர்கள் 24 மணி நேரமும் குருவை, எஜமான பின்பற்றுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லும்போது நீங்கள் உலகம் எங்கு போய் யாரை உண்டாக்குங்கன்னாரு? பக்தர்களை உருவாக்குங்களா? இல்லை, சீஷர்களை உருவாக்குங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த துக்க வெள்ளி என்று நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இது துக்க வெள்ளி கிடையாது, குட் ஃப்ரைடே. ஆங்கிலத்தில் தான் கரெக்டாக வருது பாருங்க. தமிழில் புனித வெள்ளி நல்லா இருக்கு, துக்க வெள்ளி அல்ல. ஆமென். இது துக்கப்படுகிற நாள் கிடையவும் கிடையாது. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்ததை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். நினைவு கூறுகிறோம். என்னத்தெல்லாம் என்னிடம் இருந்து சுமந்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். அவருடைய அன்பை நினைவு கூறுகிறோம். கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது இயேசுவின் அன்பை என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் எழுந்து நின்று பிரைஸ் காட், அல்லேலூயா, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கல்வாரி சிலுவையில் எனக்காய் நீர் செய்து முடித்த திருப்பணிகளுக்காய் நன்றி. ஆண்டவரை சிந்தப்பட்ட உம்முடைய திரு ரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நீரே ஒப்பு கொடுத்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையினால் நாங்கள் பெற்ற அனுகூலங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம் ரத்தத்தினால் எங்களுக்கு தந்த ரட்சிப்பிற்காய் நன்றி. தேவனுடைய பிள்ளைகளாக்கினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே.
சொல்லுவோமா? உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. காயம் ஏற்றவும் கரங்களை காணும் போது தடுமாறி ஏங்குகிறேன். நான் தடுமாறி ஏங்குகிறேன். உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. காயம் ஏற்றவும் கரங்களை காணும் போது தடுமாறி ஏங்குகிறேன். நான் தடுமாறி ஏங்குகிறேன். உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. சொல்லுவோமா? உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. காயம் ஏற்றவும் கரங்களை காணும் போது தடுமாறி ஏங்குகிறேன். நான் தடுமாறி ஏங்குகிறேன். உம்மை தியானிக்கையில் என் பாவம் அகலக் கண்டேன். உம்மை தியானிக்கையில் என் பாவம் அகலக் கண்டேன். ஏசையாவும் தியாகத்தை நினைக்கும் போது என் பாடுகள் அகன்றதுவே. ஏசையாவும் தியாகத்தை நினைக்கும் போது என் பாடுகள் அகன்றதுவே. உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. காயம் ஏற்றவும் கரங்களை காணும் போது தடுமாறி ஏங்குகிறேன். நான் தடுமாறி ஏங்குகிறேன். பாவம் நீங்கினரே, நோய்கள் அகன்றதுவே. சொல்லுவோமா? கல்வாரி சிலுவையினாலே பாவம் நீங்கினதே, நோய்கள் அகன்றதுவே. சமாதானம் ஏற்படும் ஆக்கினையை நீர் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டீர். சமாதானம் ஏற்படும் ஆக்கினையை நீர் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டீர். உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. காயம் ஏற்றவும் கரங்களை காணும் போது தடுமாறி ஏங்குகிறேன். நான் தடுமாறி ஏங்குகிறேன். உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது, அல்லேலூயா, இயேசு சிலுவையிலே தொங்குவதை பார்க்கும்போது பரிதாபப்படுவதற்காக அல்ல, அவரை பார்த்து பரிதாபப்படுவதல்ல,
அவர் நம் மீது வைத்த அன்பை நினைவு கூறுவது தான் இந்த நாள். என் மேலே இவ்வளவு அன்பு வைத்து பரலோகத்தை துறந்து இந்த பூமிக்கு வந்து மனுஷ சாயலாய் மாறி எனக்காய் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. சொல்லுவோம். உம்மை நினைக்கையிலே என் நெஞ்சமெல்லாம் உருகி போகின்றதே. காயம் ஏற்றவும் கரங்களை காணும் போது தடுமாறி ஏங்குகிறேன். நான் தடுமாறி ஏங்குகிறேன். ஆண்டவரே, உங்க அன்பை வார்த்தைகளாலே நாங்கள் விவரிக்கவே முடியாதுங்க. மனித மூளையினாலே நாங்கள் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் வேத ஆழங்களை அறிந்து கொள்ள கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எங்களுக்காய் செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இன்னுமாய் நாங்கள் இயேசுவை நேசிக்க, பிதாவை நேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எல்லா பகுதியும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலுமே ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் என்ன நாள்? பிரைஸ் காட். குட் ஃப்ரைடே. எல்லாரும் சொல்லுங்க, குட் ஃப்ரைடே. பிரைஸ் காட். இந்த குட் ஃப்ரைடேலாம் எப்படி இருக்கணும்? நம்ம சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டிய ஒரு நன்னாள் இந்த நாள். அல்லேலூயா. இந்த நாள் என்று ஒரு நாள் இல்லாதிருந்திருக்கும் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்திருக்க முடியாது. தேவன் யாரோ நம்ம யாரோவாக தான் இருந்திருக்க முடியும். கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே இயேசு ஒப்பு கொடுத்து நம் சார்பாக அவர் சிலுவையிலே மரித்தபடியினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த நாள் ரொம்ப மேன்மையான ஒரு நாளாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். உலகத்திலே எல்லா சபைகளிலும் பொதுவாகவே இந்த நாட்களிலே 7 வார்த்தைகளை தலைப்பாக வைத்து அவங்க பேசுவாங்க இல்லையா? பிரைஸ் காட். அதில் பலருக்கு பிரசங்கம் பண்ணுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக போய் என்ன செய்வாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க. சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் மரிக்கும் தருவாயிலே அவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு கனம் இருக்கிறது, ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதை தமிழில் என்ன சொல்லுவோம்? மரண வாக்குமூலம் என்று சொல்லுவோம். பாருங்க, ஒரு மனிதன் அது வரைக்கும் வாழ்ந்திருப்பான், அவன் சொன்னதெல்லாம் மனசில் இருக்காது பாருங்க. பிரைஸ் காட். ஆனால் அவன் மரிக்கும் தருவாயிலே அவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஏதோ ஒரு கணம் இருக்குது பாருங்க, முக்கியத்துவம் இருக்கிறது. கேட்பாங்க பாருங்க, அவங்க கடைசியா என்ன சொன்னாங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கடைசியாக அவங்க சொன்னதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக உணர்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவும் மனிதனாய் இந்த பூமியில் பிறந்து மனிதனாய் கடைசியாய் பேசின வார்த்தைகள் தான் இந்த 7 வார்த்தைகள். அல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் திரும்ப மனுஷனா வரப்போகிறது கிடையாது. அவர் ஒரு தரம் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார், ஒரு தரம் மரித்தார். அவர் மரிப்பதற்கு முன்பதாக அவர் பேசின வார்த்தைகளை எடுத்து சபைகளில் பேசுகிறோம். பலருக்கு அவரவருடைய வெளிப்பாடுகளின்படி இந்த வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க. முதலாவது வார்த்தை லூக்கா 23:34 சொல்லப்பட்டு இருக்கிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பிதாவை நோக்கி சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, இது முதலாம் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. பாருங்க, கடலை அதட்டி இறையாதேன்னு சொல்ற வல்லமை படைத்தவர். அவர் சொன்னது நடக்கும். அப்படிப்பட்ட தேவன் அவரை பார்த்து கீழே இருந்து ஒருத்தன் சொல்றான், பிரைஸ் காட். பஸ்பமாக்கி இருந்திருப்பேன் நான். ஆனால் இந்த இடத்துல தான் அகாப்பே அன்பு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன அன்பு? அகாப்பே அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு என்று சொன்னால் தேவனுடைய அன்பு.
மனித அன்பு கிடையாது, தேவ அன்பு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த முதலாம் வார்த்தையிலே பிரைஸ் காட். ஆண்டவரே, ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் பாருங்க, பிதாவாகிய தேவன் இவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோ குறிப்பிட்ட ஒருத்தவங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு விரோதமாக யாராச்சும் பேசினா நம்மளால் நினைச்ச முடியாது, தாங்கிக்கவே முடியாது. பாருங்க, இப்போ இயேசுவை பழித்து பேசுகிறார்கள், பிதாவாகிய தேவனுக்கு நிச்சயமாக தாங்கி இருக்கவே. ஏண்டா, உங்களுக்காக தான் என் குமாரன், ஒரே பேரான குமாரன் மரிக்கும்படி வந்திருக்கிறார், அவரை நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு அவர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பாருங்க. அதனால இயேசு முந்துறாரு. பிதா என் மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக அவன் தண்டிக்கப்பட்ட கூடாது. அதனால தான் இவர் முந்தி ஜெபம் பண்ணுறார், பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிருங்க, என் மேலே நீர் வைத்திருக்கிற அன்பு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற அன்பு அவனுக்கு என்னவாயிடக்கூடாது, தண்டனையா மாறிட கூடாது. ஜெபிக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. என்ன செய்கிறதுனே தெரியாமவன் யார்கிட்ட பேசுகிறான்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது, அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தின்படி நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த அகாப்பே அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. The love of God has been shed abroad inside of our heart by the Holy Spirit. That's what the scripture says. Amen. இந்த அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. சரி, என்னை கவனிக்கிறீங்களா என்ன? இந்த அகாப்பே அன்பு சிலுவையில் என்ன செஞ்சிச்சுன்னா, தொங்கிக் கொண்டு இருக்கிறது, உயிர் சொட்டு சொட்டா போய்கிட்டு இருக்குது. மாமிசத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. சொட்டு சொட்டா இயேசு ரத்தம் சிந்தி கொண்டு இருந்தார் என்றால் அவர் எதை சிந்தி கொண்டிருந்தார்? ஜீவனை சிந்தி கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகும் போதும் ஒருத்தன் அவரால் என்ன செய்ய முடிஞ்சுச்சு? மன்னிக்க முடிந்தது. அதுக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே இந்த அன்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நினைப்பூட்டுகிறேன். பிரைஸ் காட். யார் மேலேயாவது கோபம் உங்களுக்கு இருக்கா? இந்த நல்ல நாளிலே சிலுவையை நினைத்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். சில பாரம்பரிய சபைகளில் பாருங்கள், அப்படியே துக்கமாக நின்றுட்டுருப்பாங்க பாருங்க. ஐயோ, யார் பெத்த பிள்ளையோ இப்படி ரத்தமாக வடியுதே. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அக்கறை இருக்காது, இன்னைக்கு மட்டும் சிலதெல்லாம் அழும் பாருங்க. இப்படி ரத்தம் வடியுதே. வேத பண்டிதர்களின் கூற்றின்படி அவருடைய முகம், அவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்திருந்தது என்பதாக சொல்கிறாங்க பாருங்க. நிற்கிறது ஒரு மனுஷன் தானே, அடையாளம் கண்டே பிடிக்க முடியலையா, அவ்வளவு அகோரமாய் தண்டிக்கப்பட்டிருந்தார். பிரைஸ் காட். சதைச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஸோ இவைகளை எல்லாம் நினைவு கூறுவது நல்லது தான். ஆனால் அதை ஒரு பாரம்பரியமாய் என்றோ ஒரு நாள் சிலுவைக்கு முன்பாக போய் நின்று கண்ணீர் விடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம சிலுவைக்கு முன்பாக நிற்கும்போது நம்முடைய நினைப்பெல்லாம் எவ்வளவு மோசமான, ஒருவேளை அந்த பேசின நீ தேவனுடைய குமாரனா சிலுவை விட்டு கீழே இறங்கி வான்னு சொன்ன மனுஷனை விட நீங்களும் நானும் ரொம்ப மோசமானவங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் நம்மை அவர் மன்னித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் பிரைஸ் காட் கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு கொடுத்து அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினாராம். இயேசுவின் முதலாம் வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? சிலுவையிலும் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நானே என்ன சூழ்நிலையில் இருக்கேன், நான் எப்படி அவனை மன்னிக்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. உண்மையிலேயே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இயேசு இருந்தார்னா எந்த சூழ்நிலையிலும் யாரை வேண்டுமானாலும் நம்மால் மன்னிக்க முடியும். ஆமென். ஸோ இது ஏதோ ஒரு பாரம்பரிய ஆராதனையாக, ஒரு ரிச்சுவலாக இந்த ஆராதனை இல்லாமல் இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது அல்லது இந்த செய்தி கேட்டு முடிவதற்குள்ளே யாராவது உங்களுக்குள்ளே இன்னும் ஒரு கசப்போட
யாரையாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ப்ரைஸ் காட், நமக்கு எல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்க இருக்கும் பாருங்கள். நம்ம அந்த கதாபாத்திரத்தை நினச்சி பார்த்தாலே முடியெல்லாம் நமக்கு நட்டுக்கு தூக்கும் பாருங்கள். இருக்கா அப்படி உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட முகத்தை அப்படி யோசித்துட்டாலே போதும், பல்லெல்லாம் கடிக்கணும் போல தோணும் பாருங்க. ப்ரெஷர் ஏறும் குர்ருன்னு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கசப்பு இந்த நாளிலே வெளியேறட்டும் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. கர்த்தாவே, இந்த குறிப்பிட்ட நபரை இயேசுவின் நாமத்தினாலே நான் மன்னிக்கிறேன். அந்த அகாப்பே அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது. சிலுவையிலும் இயேசு ஒரு மனிதனை மன்னிக்க அவராலே முடியும் என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்க முடியும் என்றால், இந்த வேளையிலே நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். குமாரனுடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கசப்பு எங்களை விட்டு நீங்கட்டும். யார் மீதாவது ஆண்டவரே இப்படிப்பட்ட கோபம் கசப்பு எங்களுக்குள் இருக்குமானால் இப்போதே இயேசுவின் நாமத்தினால் அது எங்களை விட்டு வெளியேறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே அகாப்பே அன்பு இருக்கிறது. நான் இயேசுவை போல யாரை வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னால் மன்னிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். இரண்டாவது இயேசுவின் வார்த்தை என்ன சொல்றாரு? லூக்கா 23:43 சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசுத்தமாக உபவாசம் 21 நாள் உபவாசம் போட்ட நபரை பார்த்து சொல்றாரா? இல்லை, ஒரு கள்ளனை பார்த்து சொல்லுகிறார். இயேசுவின் சிலுவையிலே வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் 2 கள்ளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், பிரைஸ் காட், இவரை பழித்து பேசுகிறான், நீர் கடவுளானால் உண்மையும் காப்பாற்றுங்க, எங்களையும் சேர்த்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், ஏன் அப்படி பேசுகிற? நம்ம 2 பேரும் பாவம் செஞ்சுட்டு சிலுவைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இவர் ஒரு பாவமும் செய்யாதவராய் சிலுவையிலே தொங்குறான். அவன் அடையாளம் கண்டுகொள்கிறான் இயேசுவை. அல்லேலூயா. ஒரு பாவமும் செய்யாதவராய் சிலுவையில் இயேசு தொங்குவதின் நோக்கம் என்ன? பிரைஸ் காட். எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே தொங்கினார். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இயேசு சிலுவையிலே இயேசுவாக தொங்கலைங்க, நானாக தொங்கினார். நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சிலுவையில் தொங்கினதை தான் பார்க்கணும். உங்களுக்குள்ள சப்ஸ்டிடியூட்டாக தான் இயேசு சிலுவைக்கு போனார். உங்கள் தலையில் பதிக்கப்பட வேண்டிய முள்முடி, உங்கள் கைகளில் அடிக்கப்பட வேண்டிய ஆணிகள், உங்கள் கால்களில் அடிக்கப்பட வேண்டிய ஆணிகள், உங்கள் விழால குத்தப்பட வேண்டிய ஈட்டியது உங்கள் சிலுவை. நீங்கள் சாக வேண்டிய, நான் சாக வேண்டிய சிலுவை அது. அல்லேலூயா. ஆனால் எனக்காகவும் இயேசு, எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த சிலுவையை சகித்தார். சிலுவையின் ஒவ்வொரு பாடுகளையும் அவர் சகித்தார். அல்லேலூயா. அதை அந்த கள்ளன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு பாவமும் மற்றவராய் என்ன செய்கிறாரு? இவர் மரிக்கிறாரே. அல்லேலூயா. இந்த சிலுவைக்கு இவருக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் சிலுவையில் தொங்குகிறார். அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. சில வேளைகளிலே அந்த கள்ளனுடைய புரிந்து கொள்ளுதல் கூட நமக்கு வரதில்லை. சிலுவையை பார்க்கும்போது ஏதோ அதான் பாருங்கள், இந்த பாரம்பரியமாகவே பார்த்துட்டு போயிடுறது பாருங்க. ஒரு சிலுவையை பார்த்துட்டு போயிடுறது. வீட்டில் சிலுவை, நான் ஏற்கனவே சொல்லுவேன் இல்லையா, கழுத்தில் சிலுவை, வீட்டில் சிலுவை, காரில் சிலுவை, 2 வீலரில் சிலுவை. சிலுவை இல்லாத இடமே இல்லை. சிலுவை என்னன்னு கேட்டானா தெரியாது, தலை சுரிகிறது. சிலுவை நல்லது தான். குருத்தோலை ஞாயிறு என்றும் நான் பேசினேன் இல்லையா, சிலுவை நல்லது தான். அதை புரிந்து கொண்டு அதை செய்தால் அது நல்லது தான். அல்லேலூயா. இந்த திருடனுக்கு, இந்த கள்ளனுக்கு அது நன்றாக புரிந்திருந்தது. இந்த 2ஆம் வார்த்தையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னென்னா, இவங்க தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறையே கிடையாது. அவங்க இப்படி இருக்கணும், இந்த அந்தஸ்தில் இருக்கணும், இவ்வளோ படிச்சிருந்துருக்கணும், இவ்வளோ பதவியில் இருக்கணும், எத்தனை வருஷம் சபைக்கு போனவங்களாக இருக்கணும், கிடையவே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ரட்சிக்கப்படுவதற்கான ஒரே தகுதி இயேசுவை ஏற்றுக்கொள்ள போவேன். நான் சபைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. இதில் சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தேவனுடைய பிள்ளையாக்கப்படுகிறான். இயேசு என்ன சொல்கிறார்? நீ இன்றைக்கு என்னோடு கூட டிக்கெட் போட்டேன்றார். உனக்கு ரிசர்வ் பண்ணிட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். பாருங்க, ஒரு மிகப்பெரிய கொலைகாரன் என்று சொல்லக்கூடியவன் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டானா அவன் மன்னிக்கப்படுகிறான். இந்த இரண்டாவது வார்த்தை நமக்கு இனி ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்க முடியாத ஒரு பாவமும் இந்த உலகத்தில் இல்லை. அவன் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசுங்க. இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் மன்னிக்குமானா? மன்னிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவாத எந்த ஒரு பாவமும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நேரடியாவோ ஆன்லைன்லையோ, இவ்வளோ பெரிய பாவியாக நான் இருக்கேனே, இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கானே சொல்லி சொல்லியே நீ அழிஞ்சு போயிடாத. சிலவங்க இதையே சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க, நான் ரொம்ப பெரிய பாவிங்க, நான்லாம் ரொம்ப பெரிய பாவி, நான் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேன் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லாக. நான் சொல்கிறேன், கல்வாரி சிலுவையில் உன்னுடைய பாவத்திற்காக ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு சிந்தினார். மீண்டும் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தம் கழுவ முடியாத எந்த ஒரு பாவமும் இந்த உலகத்திலே இல்லை. இந்த கல்லனை மன்னித்தவர் உன்னையும் மன்னிக்கிறவராய் இன்றும் இருக்கிறார். நீ செய்ய வேண்டுவது என்ன? இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுவது. எந்த சூழ்நிலையிலே நீ இருந்தாலும் சரி, அல்லேலூயா, உன்னுடைய இருதயத்திலே இயேசுவே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா, என்னுடைய இருதயத்திலே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என் ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறேன், நீர் என் இரட்சகர் என்பதை விசுவாசிக்கிறேன், அதை என் வாயினாலே நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி, இயேசுவே என்னுடைய இருதயத்திற்குள்ளே நீர் வாரும் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இந்த இயேசு உங்களுடைய இருதயத்திற்குள்ளே அவர் வருகிறார். உங்களாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், உங்களால் பரலோகம் செல்ல முடியும். எந்த சூழ்நிலையையும் இயேசுவாலே மாற்ற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவது வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரத்தின் 26, 27 வசனங்கள். தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை என்ன சொல்றாரு? பிரைஸ் காட். இயேசு தன்னுடைய தாயாரை மரியாளை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். ஒரு சீசன், இயேசுவின் சீசன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சீசன் என்று சொல்கிறது. அந்த சீசன் வேறு யாரும் அல்ல, யோவான். யோவான் சீசனை பார்த்து இயேசு தன்னுடைய தாயாரிடம் சொல்றாரு, அங்க நிற்கிறான் பாருங்க, அவன்தான் உங்களுக்கு மகன். அவன்கிட்ட சொல்றாரு, அதோ உன் தாய், இதுதான் இனி உனக்கு அம்மான்றார். அல்லேலூயா. இந்த மூன்றாவது வார்த்தையிலிருந்து நம்ம என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? அல்லேலூயா. Spirituality should not diminish the responsibility that has been given while we are on this earth. ஆவிக்குரிய தன்மையும் ஆவிக்குரிய காரியங்களும் இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளையும் கடமைகளையும் தட்டி கழிக்கிறதாக இருக்கக்கூடாது. பாருங்க, சில நேரங்களில் சில ஆள்களை நான் பார்த்துருக்கேன் பாருங்க, அப்படிப்பட்ட நபர்களை கவனிக்கிறீங்களா என்ன? அது வரைக்கும் ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க பாருங்க, சிரித்து ஜாலியாக இருப்பாங்க, எல்லாரு கூடயும் ஜோக்கடிச்சு சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முகம் மாறிடும் பாருங்க, வெறுப்பாக மாறிடுவாங்க. அது வரைக்கும் எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாரு கூடயும் சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவங்க எப்படியா மாறிடுவாங்க? வெறுப்பாக முறைச்சிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க முகத்திலேருந்து என்னவே வராது, சிரிப்பே வராது. அவங்க பக்கத்தில் யாராவது போகணுன்னா கூட பயமாக இருக்கும் பாருங்க. ஆமென். ஆனால் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த நாட்களிலே சின்ன குழந்தைங்கள்லாம் ஓடி இருக்கு, அவரை கண்டு ஓடி இருக்கு. குழந்தைங்க யாரை பார்த்து ஓடும்? உருன்னு இருக்க பார்த்து ஆளை பார்த்து ஓடுமா?
இனிமையான மனிதர்களை பார்த்து சின்ன சின்ன குழந்தைங்க ஓடுமா? அங்கிள் வந்துட்டாருன்ட்டு ஓடுமா? இயேசு எவ்வளோ இனிமையாக இருந்திருக்கிறார் பாருங்க. உடனே சீசர்கள் குழந்தைகளை என்ன செய்கிறாங்க? பிடிக்கிறாங்க. நோ நோ நோ, போகக்கூடாது அப்படின்றாங்க. உடனே அங்கேருந்து சத்தம் போடுறாரு, ஏன் குழந்தைய ஏன் நீ தடுக்கிற? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள். குழந்தைங்களை ஏன் விட மாட்டேங்கிற? விடு அப்படின்றாரு. அவரும் எப்படிப்பட்டவராக தான் இருந்திருக்கார் பாருங்க. குழந்தைங்களோட சகஜமாக பேசி அதுகளுக்கு ஒரு ஜாலியாக. இயேசு ஒரு இடத்துல இருந்திருந்தாருன்னா நான் நினைக்கிறேன் அப்படி தான் கண்டிப்பாக இருந்திருக்க முடியும். இயேசு ஒரு இடத்துல இருந்திருந்தாருன்னா அந்த இடத்துல சந்தோஷம் இருந்திருக்கும், மனமகிழ்ச்சி இருந்திருக்கும், எல்லா சீசர்கள்லாம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அதனால தான் இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக சீசர்களுக்கெல்லாம் ஒரே கலக்கம். இவ்வளவு நாள் இவர் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டோம், இப்போ இவர் போகிறாரே, இவரையே நம்பி இருந்தோமே, இப்போ இவர் மேலே போகிறேன்றாரே. உடனே தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் போய் என்னை போன்று வேறொரு தேற்றரவாள்னு நான் அனுப்புவேன். என்னை போன்ற ஒரு ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு அனுப்புவேன். கம்ஃபர்டர், ஐ வில் சென்ட் யூ another comforter for you to comfort you. இதுவரைக்கும் நான் உன்னை தேற்றி கொண்டிருந்தேன், ஆற்றி அரவணைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் போகிறேன், போய் என்னை விட அல்லேலூயா மேலான ஒரு தேற்றரவாள்னு நான் அனுப்புவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்? இயேசு இந்த பூமியிலே ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு மனிதன் ஒரு இடத்துல ஒரு டைம் தான் இருக்க முடியும் பாருங்கள். அவன் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லா இடத்துலையும் அவர் வியாபித்து இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்ல வருகிறேன்? இயேசுவே அப்படி தான் இருந்தாராம். சகஜமாக பேசுறது, அல்லேலூயா, இனிமையாக பேசுறது, கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. உங்களை பார்த்தாலே யாருக்காவது ஓடி வந்து உங்கள்கிட்ட பேசணும் போல இருக்கணுங்க. ஆமேன். உங்கள்கிட்ட வந்து பேசணும், 2 வார்த்தை உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் பாஸ்டர்னு சொன்னால் அப்போ தான் நான் ஆண்டவரமாய் வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். வரதுக்கே பயந்துக்கிட்டு அம்மா. சில நபர்கள்லாம் பாருங்கள், ஐயோ நம்ம வாயை கொடுத்து நம்ம மாட்டிக்க வேண்டாம் சாமி அப்படின்ட்டு போவாங்க பாருங்கள். இதுக்கிட்ட போய் நம்ம என்னத்தை கொடுக்கக்கூடாது, வாயை கொடுக்கக்கூடாது. அப்போ அது எவ்வளோ மோசமாக இருக்கும். என்ன சொல்ல வருகிறேன்? பிரைஸ் காட். தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் இயேசுவின் வருகையை குறித்தே பேசுகிறார். 2ஆம் வருகையை குறித்து, இயேசு வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்ற காரியங்களையே அவர் வைத்து பேச பேச என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்கள் ரொம்ப தெசலோனிக்கேயர்கள் நற்குணசாலிகள் தான் அவங்க. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தெசலோனிக்கேயா பட்டணத்தை காட்டிலும் பெரேயா பட்டணத்தார்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் இருந்தவர்களும் நல்ல குணசாலிகள் தான். எதில் நல்ல குணசாலிகள்னா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிவாங்க, அப்படியே விசுவாசிப்பாங்க. ஆமென். ஆனால் இவங்கள்ட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, சீக்கிரம் வரப்போகிறார்னு உடனே வீட்டில் இருக்க ஆளுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வேலையை ரிசைன் பண்ணி எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூல் போகாமல் எல்லோரும் வீட்டிலையே அமைதியாக உட்காந்துட்டாங்க. இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உடனே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது நிருபத்தை எழுதுகிறாரு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் போய் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். சொல்லும்போது சொல்கிறாரு, பிரைஸ் காட், வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்காத, வேலை செய்யி. இயேசு வருகிறார் என்பது உண்மைதான், இயேசு வரப்போகிறது உண்மைதான். ஆனால் உன் வீட்டில் பிரைஸ் காட் நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். நீ உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த பூமிக்குரிய கடமைகள் ஒன்றும் ஆவிக்குரிய உன்னுடைய காரியங்களால் என்ன செய்யக்கூடாது? தடைபடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன கவனிக்கிறீங்களா? என்ன வீட்டு அம்மாக்கள் சிலவங்க பாருங்கள், ரொம்ப ஆவிக்குரியவர்களாய் மாறிடுவாங்க. சோத்துறோம் ஏம்மா, பகலெல்லாம் நேரம் இருந்துச்சுல உனக்கு, உன் வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பி வச்சு டாட்டா போட்டு சும்மா தானே படுத்து கிடந்த, நீ சும்மா தானே டிவி பார்த்துட்டு இருந்த, சீரியல் பார்த்த, டிவி பார்த்த, எல்லா டிவியும் பார்த்த. இப்போ அந்த மனுஷன் களைச்சி போய் வேலை முடித்து தவிச்சு வராரு, இடையில கூட டீ குடிக்கல அவர்.
வீட்டுக்கு போனால் என் வீட்டுக்காரம்மா போட்டு கொடுப்பா அப்படின்ட்டு சந்தோஷமாக இந்த வீடை தட்டுறாரு. இந்த அம்மா ரூம் அடைச்சி போட்டு என்ன செஞ்சிட்ருக்கு? சோத்தர 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 சோத்திர. ஏங்க 7 மணிக்கு தான் உங்களுக்கு சோத்தர சோத்திரவா? தட்டுறாரு, ஏம்மா காப்பி வச்சு கொடுமா ஒரு கிளாஸு. அப்போல இப்போ சாத்தானே. என்ன சொல்ல வரேன் நான்? ஆண்டவருடைய காரியங்கள் அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் ஒருபோதும் நம்முடைய பூமிக்குரிய கடமைகளை என்ன பண்ணாது? தடை பண்ணவே பண்ணாது. பிரைஸ் காட். இயேசு மிகவும் முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறார். கல்வாரி சிலுவைக்கு போக போகிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன செய்ய போகிறாரு? மரிக்க போகிறார். மூத்த பையன் மரியாளுக்கு தேவதூதன் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு பிதாவாகி தேவனுடைய குமாரனை வயிற்றில் சுமந்து பெற்றிருக்கா. யோசேப்புக்கு இயேசுவின் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குமான்றது எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனால் மரியாளுக்கோ இந்த பிள்ளை ஒரு விசேஷமான பிள்ளை தான். மனுஷ குழந்தையே ஒரு தாய்க்கு எவ்வளோ என்னால் ஜீரணிக்க கூட முடியலைங்க. மனுஷ குழந்தையே ஒரு தாய்க்கு உயிர். இது வந்தது தேவ குழந்தை. அது எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கும்? சின்னதுல இருந்து தாய் மேல உயிரை வச்சிருப்பாரா இல்லையா அவரு? பிரைஸ் காட். இப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார். அந்த அம்மாவை கண்டுக்காம அல்லேலூயா போயிடல. சரியான நபரை பார்த்து, தனக்கு அன்பாக இருந்த சீஷனை பார்த்து, எப்பா இனிமேல் இதுதான் உனக்கு அம்மா. அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, அம்மா இனிமேல் அவன்தான் உனக்கு மகன். பொறுப்பை ஒப்படைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த என்னங்க பாஸ்டர் துக்கவல்லின்னு வந்தோம், ஏதோ சிலுவையை குறித்து என்னத்தையோ பேசிங்க டாட்டா பொண்ணு அனுப்பிடுவீங்கன்னு பார்த்தா என்னென்னத்தெல்லாமோ பேசுகிறீங்களே. ஆமாங்க, அதை தான் பேச ஆண்டவர் என்னை கூப்பிட்ருக்காரு. உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய உங்களுடைய பொறுப்புகளுக்கு அதை செய்யக்கூடாத சாக்கு போக்குகளாக ஒரு நாளும் இருக்கவே கூடாதுங்க. இருக்கவே கூடாது. கணவன்மார் மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். மனைவிமார் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்துதான் தீர வேண்டும். என்னை கேட்டால் இயேசுவை அறியாதவர்கள் பணிவிடை செய்கிறதை காட்டிலும், தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அதிகமாய் சின்சியராக நீங்கள் நிறைவேற்றணும். பிள்ளைகள் உங்களுடைய பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய போர்வையிலே, அப்படிதான் சொல்கிறேன் பாருங்க, ஆவிக்குரிய போர்வையிலே, எம்மா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லுவா. போங்கம்மா, ஸ்தோத்திர பலி புக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே எம்மா இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போமாங்கிட்டு. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். ஹலோ, முதல்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு செய். குடும்பம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள் பக்கத்தில், குடும்பம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். இன்று காலையில் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. குடும்பமாய் போயிருந்தோம். அந்த போதகர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அருமையான ஐயா நமக்குள்ள சர்ச் ஓப்பனிங்க்கு வந்திருந்தாங்க. ரெவரண்ட் ஃப்ரான்சிஸ் ஐயா வந்திருந்தாங்க. பிரைஸ் காட். அவர் சொல்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா உன்னுடைய முழு எய்ம் உன் குடும்ப ரட்சிப்பு தான் ஃபஸ்ட்டு. குடும்பம் ரொம்ப முக்கியம். ஊரெல்லாம் போய் சொல்லிவிட்டு உன் குடும்பம் எப்படியோ இருக்கக்கூடாது. எப்படி உன் குடும்பத்தை ஆதாயப்படுத்துறது சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. எப்படி இந்த இயேசுவை அவங்க ஏற்றுக்குவாங்க? இதுவே இப்படி இருக்குது, இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டால் நானும் இப்படி தான் மாறிடுவேன்னு நினச்சிடக்கூடாது அவங்க. ஆமென். நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ஆசை வரணும், என்னமோ ஒரு மாற்றம் இருக்கே, எனக்கு அந்த இயேசு வேணும் அப்படின்னு குடும்பத்தாரும் சொல்லணும். அல்லேலூயா. ஸோ மூன்றாவது என்ன சொன்னேன் நான்? அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் நாட் டிமினிஷ் த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் காட் ஹேஸ் கிவன் அஸ் வைல் வி ஆர் ஆன் திஸ் பிளானட் எர்த். ஆமென். பிரைஸ் காட். அடுத்து நான்காவது, மத்தேயு 27:46, என் தேவனே ஏன் என்னை
கைவிட்டீர். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஏலி ஏலி லாமா சபக்தானி. அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். யார்கிட்டயோ தானே பேசும்போது அவங்க சொல்கிறோம். நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் போய் ஒரு சகோதரிகிட்ட சொல்கிறோம், சிஸ்டர், ரட்சிக்கப்படுவது ரொம்ப அவசியம். ரட்சிப்பு முதல் அனுபவம். ரட்சிப்பின் போது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே நாம் பெறுகிறோம். இரண்டாவது, அபிஷேகம் பெறுவது ரொம்ப அவசியம். அபிஷேகத்தின் போது பரிசுத்த ஆவியானவரை நம் மீது, ஸ்பிரிட் விதின் ஸ்பிரிட் அப்பான் என்கின்ற இரண்டாவது அனுபவத்தை நாம் பெறுகிறோம். அந்நிய பாஷையின் ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், இயேசுவே பேசினார்ல, ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொன்னார்ல, அந்நிய பாஷை தானே. அந்நிய பாஷை இயேசு பேசினாராம். ஏலி ஏலி லாமா சபக்தா, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொன்னால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். பாருங்கள், அதுவரை இவர் வாயில் டைரக்டாக தேவனை தேவன்னு சொன்னதே இல்லை. வசனங்களுக்கு மற்ற சீசர்களுக்கு சொல்லும்போது உங்கள் தேவன் அப்படின்றாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் டைரக்டாக டேடியை கூப்பிடும்போது தேவனேன்னு கூப்பிடவே கிடையாது. அது வரைக்கும் அப்பா பிதாவே பிதாவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தவர் ஃபஸ்ட் டைம் தேவனேன்னு கூப்பிட்றாரு. பிரைஸ் காட். டோட்டலாக 100% ஒரு ஹியூமன். பிதாவாகிய தேவன் இவரை பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசனம் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்கள் நேரம் கிடைக்கும்போது. ஏசாயா 53 பிதாவாகிய தேவன் கண்டுகொள்ளவே இல்லையாம். பாருங்கள், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பிரைஸ் காட். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 53ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா. 11வது வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தியாவார். ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு வசனம் அது. இயேசுவின் ஆத்தும வருத்தத்தின் பலனை பார்த்து யார் திருப்தியாவாரா? பிதாவானவர் திருப்தியாவாராம். அதன் அர்த்தம் என்னன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு எல்லா மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் அளவும் பிதாவானவர் அவரை பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார். கை கழுவி விட்டுட்டார். உமக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு விட்டுட்டார். துடிச்சிருக்காரு. நான் நினைக்கிறேன், அவர் உடம்புல இருந்த வலியை விட அவர் அப்பாவை பிரிஞ்சிருந்த வலி அவருக்கு தாங்கியிருக்கவே முடியாது. தன் தகப்பனுடைய உறவு, ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் பிதாவே பிதாவே தான். எந்த நேரம் எதை செய்தாலும் பிதாவினிடத்திலே நான் எதை கேட்கிறேனோ அதை தான் நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். பிதாவோடு அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு, அல்லேலூயா, டியர் சன் ஜீசஸ். ஃபஸ்ட் டைம் கட் ஆயிடுச்சு. பிதாவுக்கும் மகனுக்கும் இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. காரணம் யாரு? நான் தான். நீங்களும் நானும் தான் காரணம். நமக்காக உறவு துண்டிக்கப்பட்டது. ஃபஸ்ட் டைம் நான் எப்படி பரலோகத்தின் தேவனை கூப்பிடுவேன்? தேவனேன்னு தானே கூப்பிடுவேன். அவர் எப்படி கூப்பிட்டுட்டு இருந்தார்? பிதாவேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ ஃபஸ்ட் டைம் நானாக அவர் கூப்பிடுறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் மனிதனுடைய குமாரனாக மாறினதற்கு காரணம், மனிதனுடைய குமாரர்களை தேவனுடைய குமாரர்களாக மாற்றும்படியாக. பிரைஸ் காட். விளக்கமாக சொல்கிறேன். சன் ஆஃப் காட் பிகேம் சன் ஆஃப் மேன் இன் ஆர்டர் டு மேக் த சன்ஸ் ஆஃப் மேன் டு பிகம் த சன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. மனிதனுடைய குமாரர்களை தேவனுடைய குமாரர்களாக மாற்றுவதற்காக தேவனுடைய குமாரனாக இருந்தவர் மனித குமாரனாக மாறினார். ஃபர்ஸ்ட்
டைம் என் தேவனே என் தேவனேன்னு கூப்பிட்றார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் என் தகப்பனே என் தகப்பனேன்னு கூப்பிடுவதற்காக. அன்றைக்கு அவர் மனிதனாய் மாறி என் தேவனே என் தேவனே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலன்னா இன்னைக்கும் நம்ம தேவனே தேவனேன்ட்டு தான் இருந்திருப்போம். தேவன் எங்கேயோ நம்மளும் எங்கேயோ இருந்திருப்போம். தேவனுக்கு நமக்கு உறவே இருந்திருக்காது. அன்றைக்கு அவர் என் தேவனேன்னு கூப்பிட போய் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் என் தகப்பனேன்னு உரிமையா கூப்பிட முடியுது. புத்திர சுவிகாரத்தின் ஆவி இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறதற்கு காரணம் இயேசு அன்றைக்கு என் தேவனேன்னு கூப்பிட்டது தான் காரணம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஸோ 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு நமக்காக கைவிடப்பட்டவராயிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோம். 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, தாகமாயிருக்கிறேன் என்றார். பிரைஸ் காட். இதை குறித்து யோசித்தேன் பாருங்கள். பல இன்டர்பிரிட்டேஷன் இதில் கொடுப்பாங்க பாருங்கள். சிலர் என்ன சொல்லுவாங்க, ஃபிசிக்கலி அவர் என்னவாக இருந்தார், ட்ரெயின்டாக இருந்தார். வசனமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது பாருங்கள். சங்கீதம் 22:15 இவ்வாறாக சொல்லுகிறது, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. ஏமேன் சொல்லுவோமா? என் நாவு மேல்வாயோடு. அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மிகவும் கடினமான சூழ்நிலை. அதனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலாக அவர் சரீரத்தில் ட்ரெயின் ஆகி போய் இருந்தார், எனர்ஜியே இல்லாமல் இருந்தார் பாருங்கள். ரத்தம் ஃபுல்லாக போயிருச்சு, ஒன்றுமே இல்லை பாருங்கள். வெட்டாவெளியில் தொங்கி கொண்டிருக்கிறார். நமக்காக சரீர பிரகாரமாகவும் இயேசு பாடுகளை அனுபவித்தார். அது உண்மைதான், ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கு. வேறு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆத்தும தாகம். நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஸ்பிரிச்சுவல் மீனிங்கு. ஆத்தும தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அதையும் ஏற்றுக்கலாம் பாருங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாகவும் பாருங்களேன், இயேசு தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவரை குறித்து வாசிக்கும்போது அவர் ஞான கண்மலை என்று அழைக்கப்படுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சமாரிய ஸ்திரீட்ட போய் இவர் பேச்சு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, தாகத்துக்கு தான்றாரு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு தான் சொல்கிறாரு, நீ எனக்கு கொடுக்குற தண்ணி திரும்பியும் தாகம் எடுக்கும், நான் உனக்கு கொடுக்குற தண்ணி என்றைக்கும் உனக்கு தாகம் எடுக்கவே எடுக்காது. ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம் வாசிக்கிறேன். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதில் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அவர்களோட கூட சென்ற கண்மலை. பாருங்கள், இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கூடவே கண்மலையும் வந்துட்டு இருந்துச்சான். எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதோ இந்த கண்மலையிலிருந்து தான் நீரூற்று புறப்பட்டதான், தாகம் தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இயேசுக்கு இன்னொரு பேர் என்னது? தாகம் தீர்க்கும் கண்மலை. இப்போ தாகம் தீர்க்கும் கண்மலை சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த தாகம் தீர்க்கும் கண்மலைக்கு தாகமாயிருக்கிறது. அதன் அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் நான் பண்ணது உனக்காக. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா, பிரைஸ். அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தேன், இந்த பாடுகள் உனக்காக. அல்லேலூயா. ஸோ இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 6வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்திலே, எல்லாம் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுக்கு 2 மாடுலேஷன் இருக்கு பாருங்க. நிறைய விஷயத்தில் மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என் முகத்திலே உங்களுக்கு தெரியும் பாருங்க.
சக்ஸஸாக ஃபெயிலியரானு? அல்லேலூயா. பரீட்சை எழுதிட்டு ஒருத்தன் வெளியே வரான் பாருங்க, எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா போச்சு, நம்ம பிள்ளை அவ்வளோதான், இன்னும் அடுத்த வருஷமும் எங்கேயாச்சும் ஒரு காலேஜை டியூஷனை பார்த்து ஃபெயிலான சப்ஜெக்டை எழுத வைக்க வேண்டியதான்ற ஒரு மைண்டு போயிடும். அதே நேரம் வெளியே வரும்போது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு வந்தால் முடிச்சிருச்சின்னு அர்த்தம். Amen. Modulation plays a great role. Praise God. இங்கே இயேசு என்ன சொன்னார்னா, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். பாருங்க, அந்த இயேசுவின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் சீசர்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீசர்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது சபையார் எல்லாம் அப்போஸ்தலர்கள் போய் சொல்லி ஆத்தும ஆதாயம் செய்தபோது அவரால் காப்பாற்றிக்க முடியலை. அவரை இன்னும் உங்கள் கடவுளா, அவரை இன்னும் உங்கள் குருவாக நீங்கள் வச்சிட்ருக்கீங்களா? அவர் எப்படி இறந்தாது பார்த்தீங்களே? என்ன சொல்லிட்டு மண்டையை சாச்சாரு? எல்லாம் முடிஞ்சிச்சு. தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அவர் தலையை சாய்க்கலை. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அதற்கு அர்த்தம் என்னென்னா, அதனுடைய வார்த்தை, மூலபாஷின் வார்த்தை என்னதுங்க? டெட்டலஸ்டை. பிரைஸ் காட். டெட்டலஸ்டை என்று சொன்னால் பெய்ட் இன் ஃபுல், எல்லாம் செலுத்தியாகிவிட்டது. இது வணிகர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை. பிரைஸ் காட். வர்த்தகர்கள் பயன்படுத்துகிற, மெர்ச்சன்ட்ஸ் பயன்படுத்துகிற வார்த்தை. டெட்டலஸ்டைன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சின்னு அர்த்தம். இங்கே அவர் டெட்டலஸ்டைன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் ஓவர்ன்னு இல்லை. டெட்டலஸ்டைனா பெய்ட் இன் ஃபுல். உனக்காக என்னவெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ. ஓ அல்லேலூயா. பிசாசு உன்னை ஏமாற்றி வஞ்சித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பண்ணி தேவன் உனக்கு கொடுத்திருந்த மகிமையை உன்கிட்ட இருந்து அபகரிச்சு, ஆளுகையை அபகரிச்சு, உன்னை பாவத்திலையும் மரணத்திலையும் கட்டி வச்சு, அல்லேலூயா, தேவனை விட்டு உன்னை தூரமாக்கி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் பண்ணிட்டான். அதனால நீ தேவனோடு இணைவதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு மனுஷனும் யாரையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறி போனார்கள். அல்லேலூயா. அதனால நான் மேலிருந்து கீழே வர வேண்டியதா இருந்துச்சு. பரலோகத்தை விட்டு நான் இந்த பூமிக்கு வந்து உனக்காக, கவனிங்க, மீண்டும் பிதாவோடு உன்னுடைய பழைய ஸ்தானத்திற்கே உன்னை கொண்டு செல்லும்படியாக, நீ இழந்து போயிருந்த சகலத்தையும், சத்ரு உன்னை ஏமாற்றி பிடுங்கி இருந்த அத்தனையையும் நான் மீட்டு உன் கையில் கொடுத்துருக்கேன். இன்னி உனக்காக நான் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பெய்டு இன் ஃபுல், எல்லாம் செலுத்தியாகிவிட்டது என்று சொல்லிதான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இனிமேல் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய போவது கிடையாது. ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியதுன்னா அதை விசுவாசிச்சா மட்டும் போதுமானது. உங்களுடைய வியாதி கல்வாரி சிலுவையில் சுமக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா? 1 பேதுரு 2:21 சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ், டன் டீல். கலாத்தியர் 3:13 சொல்லுது, நம்முடைய சாபங்களை சிலுவையிலே அவர் சுமந்தார். ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, பிரைஸ் காட், அவர் சிலுவையிலே நமக்காக தரித்திரமானாராம், நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக நம்முடைய சாபத்தை சுமந்தார், மரண பயத்தை சுமந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா மரண பயத்தை சுமந்தார். எதெல்லாம் நமக்கு த்ரெட்டாக இருந்துச்சோ எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டு தான் எல்லாம் முடிந்தது. உனக்காக நான் இந்த பூமிக்கு ஏன் வந்தேனோ அதை முற்றுமுடிய நான் செய்து முடித்திருக்கிறேன். அதனால தான் வசனம் சொல்லுது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். அவர் எல்லாத்தையும் 100% செஞ்சு முடிச்சுட்டு போனதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிருபையை பெறுகிறோமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
அப்போ இயேசுவின் கல்வாரி சிலுவையில் இத்தனை நடந்திருக்கு பாருங்க. கடைசியாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். லூக்கா 23:46 வசனம் சொல்லுகிறது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு இந்த பூமியில் வந்ததுல இருந்தே அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு. என்னை கவனிக்கிறீங்களா? முக்கியமான இடம், நீங்கள் கவனிச்சே தீரணும் பாருங்கள். வந்ததுலேருந்தே பிரச்சனை இருந்துச்சு, பிசாசின் போராட்டம் இருந்துச்சு. இவர் போகிற இடத்துல எல்லாம் சத்ரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இவரை முடிக்கணுன்றது தான் சத்ருவினுடைய வேலை. இவர் ஒரு பர்பஸ்க்கு, ஒரு மிஷனுக்கு வந்திருக்கிறாரு இந்த பூமிக்கு. ஏதோ ஒன்றை செய்து முடிப்பதற்காக பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் அவர் வந்த நாள்ல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பிறந்த உடனே பிரச்சனை. ஏரோது ராஜா சொல்கிறான், 2 வயசுக்கு கீழே இருக்க அத்தனை குழந்தைய என்னச்சு கொன்று, அந்த கூட்டத்தில் தான் இவரும் இருப்பார். கூட்டத்தோட கூட்டமாக இவரும் செத்துருவார் தானே. கூக்குரல், அழுகையும் கூக்குரலும் அங்கே இருந்துச்சு. ஆனால் இயேசு அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு. யோசேப்பு மரியாதை தேவதூதன் எச்சரித்து எகிப்துக்கு போய் தங்கியிருக்க சொல்கிறாங்க இல்லையா? பிரைஸ் காட். எகிப்து போய் தங்கியிருந்து அங்கேருந்து வர வழியில் நாசரேத் என்னும் ஊரில் கொஞ்ச நாள் தங்கியிருந்து அப்புறம் திரும்ப ஊருக்குள்ளே வராரு பாருங்க. பிறந்ததுலேருந்தே பிரச்சனை. பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, இவரை போட்டுட்டா நம்ம வெற்றி பெற்று விடலாம். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இவர், பிரைஸ் காட், தேவன் இவரை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். சில இடங்களில் பாருங்கள், ஜனங்கள் எல்லாம் கூடி அவர் மீது கல்லெறியும்படி வகை தேடினாங்க. அந்த நாட்களில் இதான் பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்கள். ஏதாவது குற்றவாளியை பிடிச்சிட்டாங்கன்னு கல்லை எரிஞ்சு அவனை என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க. இவர் மீது கல்லெறிந்து கொல்லும்படியாக வகை தேடினாங்க. இயேசு அவ்விடம் விட்டு மறைந்து போனார்னே வசனம் இருக்கும் பாருங்க. மனுஷன் செய்ய முடியாதது இல்லையா? இயேசு 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் மனிதனாக தான் இருந்தார். சில முக்கிய இடங்களில் அவர் தன்னுடைய தெய்வ பண்புகளை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் அவ்விடம் விட்டு மறைந்து போனார். டக்குன்னு காணாமல் போயிட்டார். எல்லாம் கல்லறியணும்னு தேடுறான், இயேசுவை காணோம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவனால் ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடிக்கும்படியாக இயேசு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஞானமும் நமக்கு வேணும். என்ன வேணும்? ஞானமும் வேணும். இன்றைக்கே எல்லாம் முடிகிறது மாதிரி செய்யக்கூடாது பாருங்கள். ஓட்டம் இன்னும் நீண்ட கால ஓட்டம் இருக்குது. அப்போ அந்த ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஞானமாகவும் நம்ம நடந்துக்க வேண்டியது அவசியம். பொறுமையை காக்க வேண்டியது அவசியம். அங்கே இயேசு சரீர பிரகாரமாக நின்றிருந்தால் எல்லாம் கல்லை வேர்ஞ்சிருப்பான். இயேசுவின் சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தி இருக்கும். ஆனால் பிதாவாகிய தேவன் அனுப்பின நோக்கத்திற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்காது. பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்தின்படி இயேசுவின் சரீரத்தில் ரத்தம் சிந்தப்படணும்னா எங்கே போய் ரத்தம் சிந்தப்படணும்? சிலுவையில் தான் சிந்தப்படணுமே தவிர கல்லெறிஞ்சு ரத்தம் வரக்கூடாது. அந்த இடத்த விட்டே தன்னை எஸ்கேப் பண்ணுறாரு. அல்லேலூயா. கடைசி முடிவு, கிளைமேக்ஸ். அல்லேலூயா. சொல்கிறாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை, அவரே அவருடைய ஆவியை ஒப்படைக்கிறார். எதுக்காக என்னை அனுப்புனீங்களோ அந்த பர்பஸை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா. தேவன் இயேசு எல்லாத்துக்கும் மாதிரிங்க. நமக்கு எல்லாத்துக்கும் மாதிரி. பிரைஸ் காட். நான் உங்களை உற்சாகப்படுத்தட்டுமா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், என் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், நம்ம சபையாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் என் வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் கூட இருந்தால் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விபத்தே கிடையாது. உங்களுடைய பிறப்பு ஒரு விபத்து கிடையவே கிடையாது. இந்த பூமியில் நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கி நீங்கள் உயிராக இருக்கீங்களா இல்லையா? உயிராக இருக்கவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா. சிலது உயிராக இருக்கும் ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கும், அது வேறு, அதை விட்டுருவோம், அது வேறு கேட்டகரி.
இன்னொரு தடவை சொல்லுவோம், ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். பிரைஸ். இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதற்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்காக கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இல்லைன்னா நான் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்றைக்கோ போயிருந்திருப்பேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போயிட்டாங்க தெரியுமா? உடன்பிறப்புகள் போயிட்டாங்க, சொந்தக்காரங்க போயிட்டாங்க, பந்தக்காரங்க போயிட்டாங்க, நெருங்கினவங்க போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நீங்களும் நானும் ஏங்க இன்னும் உயிராக இருக்கணும்? ஏதோ நீங்களும் நானும் செய்யணும்னு எதிர்பார்க்குறாருங்க. இயேசுவின் இந்த சிலுவை தியானம் இப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சுட்டு சொல்லணும், பிதாவே ரெடி ஆண்டவரே, நான் எல்லாத்தையுமே இந்த பூமியில் செஞ்சுட்டேன். நீங்கள் அனுப்பின காரியம் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். எதற்காக இந்த பூமியில் வச்சிங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஊழியத்தில் நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டேன். சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டேன். என்னை என்ன பர்பஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து விடை பெறணும். அதான் இயேசு நமக்கு காண்பிக்கிற ஒரு வழி. அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். கடைசியாக பிரைஸ் காட், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்புவித்தாராம் ஆவியை. அதன் அர்த்தம் என்னென்னா, இயேசுவை யாரும் கொலை செய்யவில்லை. இயேசுவை யாரும் கொல்லவும் முடியாது. ஹீ இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். அவரே ஜீவன் தான். அவரே ஜீவனை அவருக்கு பிறப்பித்து கொள்ளக்கூடியவர். அவரை யாரும் கொல்ல முடியாது. இங்கே அவரே ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் மேலிருந்து கீழே வந்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் இப்போது அமர்ந்திருக்கிறார். சும்மா அமர்ந்துட்டுருக்கல, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. இந்த மீட்பின் திட்டத்தை இயேசு வந்து கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும், பிரைஸ்கா ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்பது, இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா மீட்பின் திட்டம் என்று வேதம் சொல்கிறது. த பிளான் ஆஃப் ரிடம்ஷன். சொல்லுங்க பார்ப்போம். பிளான் ஆஃப் ரிடம்ஷன். இந்த பிளான் ஆஃப் ரிடம்ஷனை இனிஷியேட் பண்ணது ஃபாதர் காட். இந்த பிளான் ஆஃப் ரிடம்ஷனை பெயிண்ட் பண்ணது யாரு? பிதாவாகிய தேவன். இப்படி இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இனிஷியேட் பண்ணார்? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் ஆதியாகமம் 3:15 போனீங்கன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிடறாங்க. இப்போ சர்ப்பத்தின் மீது பிதாவாகிய தேவன் சாபத்தை கூறுகிறார். அப்போ சொல்கிறார், உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யாருங்க அவரு? யார் அவரு? எப்ப சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வந்து உன் தலையை நசுக்குவார். நீ என் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை ஏமாற்றி அவங்களிடம் இருந்து எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டா இல்லை, உன் தலையை நசுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அல்லேலூயா. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா. அப்போ மீட்பின் திட்டம், மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே அவனை காப்பாற்றுவதற்கான திட்டமும் தீட்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. ஸோ the plan of redemption was initiated by Father God, and that plan was executed by Jesus on the cross. அந்த மீட்பின் திட்டம் பிதாவாகிய தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. அந்த மீட்பின் திட்டம் இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே செயல்படுத்தப்பட்டது. and that plan of redemption is being applied by the Holy Spirit even today. Amen. இப்போ மீட்பின் திட்டத்தின் 3 பகுதி. மீட்பின் திட்டத்தை உண்டாக்கினது பிதாவாகிய தேவன், பிளான் பண்ணார். மீட்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த மீட்பின் திட்டம் மனுஷங்களுக்கு தெரியணுமே. இன்றும் அதை ஒவ்வொருத்தவங்களுக்கும்
ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்றும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய வேலை தான் இது. ஸோ உங்களுடைய என்னுடைய வேலை எதுவாக இருக்கணும்னா ஜெபிக்கணும். ஆவியானவரே இருதயங்களை திறங்க. இயேசு சிலுவையில் செய்து முடித்த பணிகளினுடைய அனுகூலங்கள் அவங்களுக்கும் போகணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க பிறருக்காக? மீட்பின் திட்டம் அவ்வளோ சீரியஸ் காட்க்கு. மீட்பின் திட்டத்தில் ரொம்ப முக்கியம் ஆத்துமா ஆதாயம். ஆமேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, சர்ச்சுக்கு வந்தேன் போனேன் இல்லை. என் மூலமாக எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களால் போய் அடுத்தவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்ல முடியலையா, இயேசுவை குறித்து சொல்ல முடியலையா, ஜெபம் பண்ண முடியுமா முடியாதா? என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாமே, ரட்சிக்கப்படாத என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணலாமே, முடியும் தானுங்க. என்னால் போய் சொல்ல முடியலனாலும் ஒரு ரூம்குள்ளே இருந்து, பிதாவே இயேசுவின் நாமத்தினால எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படணும், ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களை அனுப்புங்க ஆண்டவரே, உங்கள் அன்பு அவங்களுக்குள்ளே போகணும், அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாகணும், அவங்க நரகத்துக்கு போயிட கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க முடியும் தானே? முடியும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். He will apply that plan of redemption. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இத்தனை காரியங்கள் கல்வாரி சிலுவை நமக்கு செய்து முடித்திருக்கிறது. அல்லேலூயா. ஸோ எல்லாரும் சொல்லுங்கள், எனக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பணிகளின் மூலமாக இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தீர். சிலுவையை குறித்து தியானிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் அதில் இருக்கக்கூடிய ஆண்டவரே வெளிப்பாடுகளை கர்த்தரங்களுக்கு தரவும் உதவி செய்தீரே உமக்கு நன்றி. இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறதாக இருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வந்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து நாங்கள் ஒன்று கூடி உடைய நல்ல நாமத்தை உயர்த்த துதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. நீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நீர் மரித்து அப்படியே நீர் போய்விடவில்லை ஆண்டவரே. மீண்டும் நீர் உயிர்த்தெழுந்தீர். நாங்கள் நீதியாக்கப்படும்படியாக நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. நாங்கள் பாவத்திற்கு மரிக்கும்படியாக நீர் மரித்தீர். நாங்கள் நீதிக்கு பிழைக்கும்படியாக நீர் உயிர்த்தும் இருக்கிறீர். எங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறீர். அதை கொடுத்து தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீர். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye. God bless you.